ஹாய், வெல்கம் டு கணிதம் கைட். இன்றைக்கி 10th மேக்ஸில் பயிற்சி 1.6 ஒன் வேர்ட் ஃபுல்லாக பார்ப்போமா? என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு ஒன் வேர்டு என் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு 6, ஏ ஈக்குவல் டு 1,3ன்னு சொல்லியிருக்காங்க. என் ஆஃப் பி என்னதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா, நம்மளுக்கு என்ன தெரியும்னா என் ஆஃப் ஏ கிராஸ் பினா நம்மளுக்கு ஃபார்முலா என்னது? என் ஆஃப் ஏ கிராஸ் என் ஆஃப் பி. சரியா, என் ஆஃப் ஏ அப்படின்னா என்னது? என் ஆஃப் ஏங்கிறது ஏல உள்ள உறுப்புகளோட எண்ணிக்கை. ஏல எத்தனை உறுப்புகள் இருக்குது? 1, 2. சரியா, இன்ட்டு என் ஆஃப் பி. நம்மளுக்கு என் ஆஃப் ஏ கிராஸ் பியும் கொடுத்துட்டாங்க 6. சரியா, அப்போது என் ஆஃப் பி வேணும்னா நம்ம என்னது? 2 இந்த சைடு கொண்டு வந்தோம்னா என்ன வரும்? 6/2ன்னு வருமா? அப்போ 2 அடிச்சிட்டோம்னா 3. சரியா, ஓரன் 2 மூவி 2 6. அப்போ என் ஆஃப் பி வந்து என்னது வரும்? 3. அப்போ சி தான் ஆன்சர். சரிங்களா, ஒன் வேர்டு என்னது? ஏ ஈக்குவல் டு ஏபிபின்னு கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க, அடுத்து சி கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? என் ஆஃப் ஏ சேர்ப்பு சி கிராஸ் பி கேட்டிருக்காங்க. சரிங்களா, இதுக்கு ஃபார்முலா என்னது? என் ஆஃப் அதே இது தான் என் ஆஃப் ஏ சேர்ப்பு சி கிராஸ் பினா நம்மளுக்கு என் ஆஃப் ஏ சேர்ப்பு சி கிராஸ் என் ஆஃப் பி. சரியா, அப்போ ஏ சேர்ப்பு சி கண்டுபிடிப்போமா? ஃபஸ்ட்டு ஏ சேர்ப்பு சி ஈக்குவல் டு என்னது? ஏயையும் சியையும் சேர்த்து எழுதுங்க. என்ன வரும்? ஏபிபி அடுத்து கியூஆர்எஸ். சரியா, கியூஆர்எஸ். அப்போ என் ஆஃப் ஏ சேர்ப்பு சி என்ன வரும்? நம்மளுக்கு எத்தனை உறுப்புகள் இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6 இருக்குது. சரியா, அடுத்து என் ஆஃப் பி நம்மளுக்கு எத்தனை உறுப்புகள் இருக்குது? என் ஆஃப் பியில் 1, 2, அப்போ 2 உறுப்புகள். சரியா, அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? 6 × 2 என்னது? 6 2 12. அப்போ ஆன்சர் என்னது? சி. சரியா, அடுத்து மூணாவது ஒன் வேர்ட் பாருங்கள். ஏபிசிடின்னு 4 கணம் கொடுத்துருக்காங்க எனில் கீழே கொடுக்கப்பட்டவைகளில் எது சரியான கூற்றுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, இப்படி போட்டிருந்தால இது என்னது? உட்கணம்னு அர்த்தம். ஏ கிராஸ் சி வந்து பி கிராஸ் டிக்கு உட்கணமாக இருக்கும்னு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. பாப்போமா? ஏ கிராஸ் சியில் பாருங்கள். ஏ கிராஸ் சியில் என்னென்ன உறுப்புகள்லாம் வரும் நம்மளுக்கு? ஏ கிராஸ் சியில் வந்து 1, 5 அதே மாதிரி 1, 6 வரும். அப்படி தானே? அடுத்து 2, 5 2, 6ன்னு வரும். 2, 6. சரியா, இதுதான் என்னது? ஏ கிராஸ் சி. அதே மாதிரி பி கிராஸ் டியில் அந்த உறுப்புகள் வந்து நம்மளுக்கு இருக்கணும். சரியா, பி கிராஸ் டியில் வந்து இந்த உறுப்புகள்லாம் அதில் இருந்ததுன்னா இது வந்து என்னது? பி கிராஸ் டியோட சப்செட் உட்கணம் தான் என்னது? ஏ கிராஸ் சி. சரியா, இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு உறுப்பு 1, 5 இதில் இருக்கான்னு பாருங்கள். 1 இருக்குது, 5 இருக்குது. அப்போ 1, 5 பி கிராஸ் டியில் வரும். அப்படி தானே? அதே மாதிரி 1, 6 1 இதில் இருக்குது, அதே மாதிரி 6 இதில் இருக்குது. அப்போ 1, 6 பி கிராஸ் டியில் வரும். அப்படி தானே? அதுக்கடுத்து பாருங்கள் 3 இருக்குது, சாரி இங்கே 2, 5 இருக்கான்னு பாருங்கள். 2 இதில் இருக்குது ஃபஸ்ட்டு உறுப்பு, ரெண்டாவது உறுப்பு 5 இந்த இதில் இருக்குது. அப்போ 2, 5 இதில் வரும். அதே மாதிரி அடுத்தது பாருங்கள் 2, 6 2 ஃபஸ்ட்டு உறுப்பு இதில் இருக்குது, ரெண்டாவது உறுப்பு 6 இதில் இருக்குது. அப்போது இதுவும் வரும். சரிங்களா, அப்போது இதுக்கு ஆன்சர் வந்து என்னது? இதுதான். சரியா, அடுத்தது பாருங்கள். உங்களுக்கு இது அதே டவுட்டாக இருந்துச்சுன்னா அடுத்தது பாருங்கள். சப்போஸ் பி கிராஸ் டி இருக்குது பார்த்தீங்களா? பி கிராஸ் டியில் இப்போ ஒரு உறுப்பு எடுத்துக்கோங்க. 3, என்னது? ஒரு 3, 6 எடுத்துக்கோங்களேன். பி கிராஸ் டியில் 3, 6 எடுத்துக்கோங்க. சரிங்களா, பி கிராஸ் டியில் எடுத்துட்டிங்கன்னா இப்போ அது வந்து ஏ கிராஸ் சியோட உட்கணம்னு சொல்லியிருக்காங்க. சரியா, அப்போ ஏ கிராஸ் சியில் இந்த உறுப்பு இருக்குமான்னு பாருங்கள். ஏல ஃபஸ்ட்டு 3ங்கிற உறுப்பே இல்லை. அப்படி தானே? அப்படி இருந்தால் தான் அதோட சப்செட்டாக, அதாவது உட்கணமாக இந்த பி கிராஸ் டி வரும். அப்படி இந்த 3ங்கிற உறுப்பே இதில் இல்லை அப்படிங்கும்போது இந்த ஆன்சர் தப்பாக தான் இருக்கும். அடுத்து எல்லாமே இந்த இதுவும் அதே மாதிரி ஒவ்வொரு உறுப்பும் பார்க்கும்போது செக் பண்ணி பார்க்கும்போது தப்பாக தான் வரும். சரிங்களா, அப்போ இதுக்கு ஆன்சர் ஃபஸ்ட் இதிலே நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஏ தான் ஆன்சர். அடுத்து 4வது ஒன் வேர்ட் பார்ப்போமா? அடுத்து 4வது இது பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? ஏ ஈக்குவல்ட்டுன்னு சொல்லி 1, 2, 3, 4, 5ன்னு கொடுத்துட்டாங்க. ஏலேருந்து பி என்ற கணத்திற்கு 1024 உறவுகள் உள்ளது எனில் பியில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை, அதாவது என் ஆஃப் பி வந்து கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு என் ஆஃப் பி வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா, இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போமா? பாருங்கள், இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா இதுக்கு ஃபார்முலா வந்து 1024 ஈக்குவல் டு 2 பவர் என் ஆஃப் ஏ இன்ட்டு என் ஆஃப் பி. சரியா, என் ஆஃப் ஏ இன்ட்டு என் ஆஃப் பி. நம்மளுக்கு என் ஆஃப் ஏ என்னது தெரியும். எத்தனை இருக்குது? ஒரு உறுப்புகள் 1, 2, 3, 4, 5. சரியா, அப்போது 5 இன்ட்டு என் ஆஃப் பி. சரியா, இப்போ 1024 2 பவரில் எழுதணும். சரியா, 2 பவரில் எழுதுவோமா? என்ன வரும்? 1024 ரெண்டாவது வைப்பாடில் போடுங்க. 2 10
அடுத்து ஓ 2 2 2 2 4 அதே மாதிரி இன்னொருக்கா 2ல் போடுங்க 2 2 4 மீதி 1 ஐ 2 10 6 2 12 அடுத்து 2ல் போடுங்க என்ன வரும் ஓ 2 2 2 2 4 எண்ணி 2 16 அதுக்கடுத்து 2ல் போடுங்க எத்தனை வரும் 6 2 12 4 2 8 சரியா அதுக்கடுத்து 2ல் போடுங்க என்ன வரும் மூவி 2 6 2 2 4 அதுக்கடுத்து 2ல் போடுங்க ஓ 2 2 6 2 12 அடுத்து 2ல் போடுங்க என்ன வரும் எண்ணி 2 16 அடுத்து 4 2 8 அடுத்து ஒரு 2 2 சரியா எத்தனை 2 இருக்குது 1 2 3 4 5 6 7 8 9 10 10 தடவை 2 போட்டோம்னா 10 தடவை 2 எழுதி பெருக்கணும்னா என்ன வரும் நம்மளுக்கு 1024 வரும் சரிங்களா அப்போ 2 பவர் 10ன்னு எழுதிக்கலாமா அப்போது இப்போ கீழே 2 அடிமானமும் சமமாக இருக்குது பார்த்தீங்களா 2 இங்கேயும் 2 அப்போ மேலே அடுக்கு 2ஐயும் சமப்படுத்தலாம் அப்படி தானே அப்போ 5 என் ஆஃப் பி ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன வரும் 10ன்னு வரும் சரியா அப்போ என் ஆஃப் பி ஈக்குவல் டு என்னது 10/5 சரியா அப்போ 5 ஓர் 5 5 2 10 அப்போ என் ஆஃப் பியில் எத்தனை உறுப்புகள் இருக்கும்னா 2 சரியா அப்போ என் ஆஃப் பியோட ஆன்சர் என்னது 2 உறுப்புகள் இருக்கும் அடுத்து அஞ்சாவது ஒன் வேர்ட் பாருங்கள் ஆர் ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்காங்க x(x²)ன்னு சொல்லியிருக்காங்க சரியா இப்படி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு சார்பகம் வந்து எக்ஸாக இருந்துச்சுன்னா துணை சார்பகம் அதோட வீச்சகம் வந்து எப்படி இருக்கும்னா x² இருக்கும்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா 13ஐ விட குறைவான பகா எண்கள்னு சொல்லியிருக்காங்க சரியா இப்போ 13ஐ விட குறைவான பகா எண்கள் என்னெல்லாம் சொல்லுங்கள் பார்ப்போம் என்னதெல்லாம் 2 பகா எண்கள்னால் என்னது ஒன்னாலே தன்னாலே வகுபடுறது தான் பகா எண் அப்போ பகா எண் என்னெல்லாம் வரும் 2 3 5 7 11 அப்போது இதுதான் என்னது 13ஐ விட குறைவான பகா எண்கள் 13க்கு கம்மியான பகா எண்கள் இதெல்லாம் சரியா அப்போ இதோட வீச்சகம் நம்மளுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க x² சரியா இப்போ இது 2ஆக இருந்ததுன்னா அதோட வீச்சகம் வந்து என்னது x²னா என்னது 2² என்னது 2 2 4 அதே மாதிரி 3ஓட வீச்சகம் என்ன இருக்கும் 3 3 9 அடுத்து இது 5 25 அடுத்து 7 49 அடுத்து 11 11 121 அப்போ இதோட வீச்சகம் எப்படி இருக்கும் 4 9 25 49 121 இதில் எங்கே வருது அந்த ஆப்ஷன் இதாக இருக்குது பாருங்க அப்போ இதுதான் என்னது இதோட ஆன்சர் இந்த இதை எழுதிடக்கூடாது ஏன்னா இது வந்து என்னது 1 வந்திருக்கு 1 வந்து பகா எண் கிடையாது சரியா அடுத்து 6வது இது பார்ப்போமா 6வது இது பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க a+2, 4 மற்றும் 5, 2a + b வந்து ரெண்டும் வரிசை ஜோடிகள் சமம்னு சொல்லியிருக்காங்க a, bயை கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க வரிசை ஜோடிகள் சமம்னா ஃபஸ்ட் உறுப்பும் இதில் ஃபஸ்ட் உறுப்பும் சமமாக இருக்கும் செகண்ட் உறுப்பும் இதில் செகண்ட் உறுப்பும் சமமாக இருக்கும் சரியா இப்போ ஃபஸ்ட் உறுப்பை இதை சமப்படுத்துங்க a+2 = 5 அப்போ a = என்ன வரும் 5 - 2 3ன்னு வரும் சரியா அப்போ ஃபஸ்ட் உறுப்பு a வந்து என்னது 3 இதில் இருக்குது இந்த இருக்குது அப்போ அடுத்த ஆன்சரும் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அதான் ஆன்சர் சரிங்களா அடுத்தது 4 = 2a + bன்னு வரும் சரியா நம்மளுக்கு a வந்து தெரியும் அப்படி தானே a என்னது 3 அப்போ என்ன போடுவோம் 4 = 2 × 3 + b அப்போ 6 + bன்னு வரும் = 4 இப்போ 6 அந்த சைடு போச்சுன்னா b = என்ன வரும் 4 - 6 = -2 அப்போ ஆன்சர் வந்து என்னது இந்த தான் ஆன்சர் சரிங்களா அடுத்து 7வது இது பார்ப்போமா 7வது ஒன் வேர்ட் பாருங்கள் n of a = m n of b = nன்னு கொடுத்துருக்காங்க ஏயிலிருந்து பிக்கு வரையறுக்கப்பட்ட வெற்று கணம் இல்லாத உறவுகளின் எண்ணிக்கை இதுதான் முக்கியமான பாயிண்ட் வெற்று கணம் இல்லாத உறவுகளின் எண்ணிக்கை சரிங்களா இப்போ 2 இது நம்மளுக்கு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறோம் a = 1, 2 அப்படின்னு எடுத்துக்கோங்க இப்போ இதில் எத்தனை நம்ம உட்கணம் எழுதலாம் சொல்லுங்கள் பார்ப்போம் எத்தனை உட்கணம் எழுதலாம்னா 1 எழுதுவோம் அடுத்து 2 எழுதுவோம் அடுத்து 1, 2 எழுதுவோம் அடுத்து என்னது வெற்று கணம் 1 எழுதுவோம் அப்படி தானே இப்படி தான் உட்கணம் எழுதுவோம் இதில் வந்து வெற்று கணத்தை வந்து விட்டுறணும்னு சொல்லியிருக்காங்க வெற்று கணமே இல்லாத உறவுகளின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து 2 உறுப்புகள் இருக்குது அப்போ இது 2 பவர் 2ன்னு எழுதுவோம் அப்படி தானே அப்போது இந்த இதை ஒரு உறுப்பை விட்டுட்டு எழுதணும்னா -1 அப்படி தானே இப்போ 2 பவர் 2னா என்னது 4 வரும் 4 - 1 3 வெற்று கணம் இல்லாதது 3 வந்துருச்சா 1 2 3 சரிங்களா இப்போ நம்மளுக்கு 2 இது கொடுத்துருக்காங்க அப்படி தானே n of aயும் கொடுத்துருக்காங்க n of bயும் கொடுத்துருக்காங்க அப்போ 2 பவர் m nன்னு வரும் வெற்று கணம் அதில் ஒரு இது இருக்கும் அதை வந்து மைனஸ் பண்ணிடுறோம்
சரிங்களா, -1. அப்போ இதில் ஆன்சர் என்ன வரும்? சி வரும். சரிங்களா, இந்த இதுக்கு ஆன்சர் சி. வெற்று கணமில்லாதன் கொடுத்தாதான் இந்த இதுக்கு இந்த ஆன்சர். சரிங்களா, அடுத்தது 8வது இது பார்ப்போமா? பாருங்க, 8வது ஒன் வேர்டு a,8 6, b அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இதை வந்து சமணி சார்புன்னு சொல்லியிருக்காங்க. a bயோட மதிப்புகளை கேட்டிருக்காங்க. சரிங்களா, சமணி சார்புனாலே என்னன்னா நம்மளுக்கு இந்த இப்போ இங்கே 1 1 1ன்னு இருந்துச்சுன்னா இங்கேயும் 1 1 1 தான் இருக்கும். இந்த உறுப்பு சேமாக தான் இருக்கும். இங்கே 2 இருந்துச்சுன்னா இங்கே 2 இருக்கும், இங்கே 3 இருந்தால் 3 இருக்கும், 4 இருந்தால் 4 இருக்கும், அப்படி போயிட்டே இருக்கும். சரிங்களா, இங்கே என்ன உறுப்பு இருக்கோ அதே உறுப்பு தான் இங்கே இருக்கும். அப்போ இங்கே என்ன உறுப்பு இருக்கோ அதே உறுப்பு தான் இங்கே இருக்கும். அப்படி தானே? அப்போ ஏ வந்து என்னது? 8. அதே மாதிரி பி வந்து என்னது? 6. அப்போ 8, 6. ஏ வந்து 8, பி வந்து 6. அப்போ இந்த இதுதான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சரிங்களா, இந்த ஒன் வேர்டு 8 ஒன் வேர்டு இருக்குது. மிச்சம் உள்ள ஒன் வேர்டு வந்து நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கணிதம் கைட் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.